குழந்தைங்களுக்கு காது மூக்கு தொண்டையில ஃபாரின் பாடிஸ் போடுறது ரொம்ப காமன்ங்க. ஆஸ் அ பேரண்டா நீங்க என்ன பண்ணணும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போதோ சின்ன சின்ன பொருட்களை காதுல இல்லை மூக்குல போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஏதாவது ஃபாரின் பாடிஸ், அதாவது விளையாடுற டாயோ இல்லை பேட்டரியோ எடுத்து முழுங்க கூட வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் பேரண்டாக எதெல்லாம் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பா இல்லை பையனுக்கு காதில் இருந்து ரத்தம் வருது, இல்லை மூக்கில் இருந்து கெட்ட வாடை வருது, கெட்ட டிஸ்சார்ஜ், அதாவது நேசல் செக்ரீஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா மூச்சு விட கஷ்டப்படுறாங்களோ, இந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் காதுலையும் மூக்கிலையும் இருக்கிற ஃபாரின் பாடிக்கான சிம்டம்ஸ். மூணாவது, பசங்க சாப்பிட மாட்றாங்க, வாமிட் பண்ணுறாங்க, வயிறு வலின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்கன்னா ஃபாரின் பாடி முழுங்கி இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இருக்குன்ன உடனே நீங்கள் அந்த ஃபாரின் பாடி தெரியுது டார்ச்லன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸ் காது மூக்கு தொண்டையில் இருக்குன்ன உடனே இஎன்டி சர்ஜனை பார்க்கும்போது சில பேர் நல்ல கோஆப்ரேட்டிவாக பார்ப்பாங்க. இருக்காங்க அப்படின்னா இது ஓபிடி ப்ரொசீஜராகவே காதுலையும் இருக்கிறதும் மூக்கில் இருக்கிறதையும் எடுத்துடலாங்க. சம்டைம்ஸ் இது ரொம்ப நாளாக இருந்து சீல் பிடிச்சி ரத்தம் ஓட்டங்கள்லாம் வந்து உள்ள சதைகளாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இது ஆப்ரேஷன் தியேட்டரில் மயக்கம் கொடுத்து தாங்க எடுக்க முடியும். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸ் எடுத்துட்டு பேஷண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ரீஅஷூரன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப குழந்தைங்க ஃபாரின் பாடிஸ் போடுறது ரொம்ப காமன். ஸோ செகண்ட் வந்து இந்த மாதிரி பேட்ரிஸ், டாய்ஸில் இருக்கிற பொருட்களை முழுங்கிட்டாங்க அப்படின்னா குடல்ல போய் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு அந்த இடத்துல பேட்டரியில இருக்கிற ஆல்கலின்னு சொல்லப்படுற கெமிக்கல் ரிலீஸ் ஆகி பக்கத்துல இருக்கிற சதைகளை பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது உயிருக்கே ஆபத்தாக சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸ் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலயமா எடுத்து இந்த ஃபாரின் பாடி ஏற்படுத்திய காயங்களை ஆறுறதுக்கு டைம் ஆகும். ரெண்டாவது முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, மூக்கில் இருக்கிற ஃபாரின் பாடியை தயவு செய்து வீட்டில் எடுக்காதீங்க. ஏன்னா இதுல இருந்து சுவாச குழாய்க்கு போயிடுச்சுன்னா மூச்சு திணறல் வந்து சம்டைம்ஸ் இதை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஹை ரிஸ்க்ல எடுக்கிற மாதிரி ஆயிடும், இல்லைன்னா வெளியில இருந்து அறுத்து எடுக்கிற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், ஃபாரின் பாடியை நீங்களா எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸ் இருக்குன்னு உடனே பதறாம உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாருங்க. நன்றி, வணக்கம்.